இன்றைக்கி வந்து விருந்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரே நாளில் 2 விருந்து இருக்குது. அதனால் 2டையுமே நான் வந்து வீடியோவில் போடுறேன். என்னென்னு வந்து திரட்டி விருந்து ஒன்று இருக்குது, 2வது வந்து காது குத்து விருந்து. வந்து திரட்டி விருந்துக்கு போகிறோம். நானும் அம்மாவுக்கு போகிறோம். மீதி வந்து அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. முதல் விருந்தில் வந்து உட்காந்தாச்சு. என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பரோட்டா சைஸை பற்றி நான் பேச விரும்பலை. பச்சை பயிர் குழம்பு நார்மலாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. உள்ளே நெயில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மீன் குழம்புன்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து சோயா புளி குழம்பு. ரொம்ப காரமாக இருக்குது. அவ்வளோக்கா நல்லா இல்லை. ரசகுல்லா எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இதில் வந்து ரோஸ் மில்கில் வந்து ஊற வச்சுருக்கிறாங்க. அது வந்து நல்லாவே இல்லை. அதனால் நான் சாப்பிடல. மீதியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பாயாசத்துக்கு சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருந்தது. மற்றபடி உள்ள நெய் நிறைய ஊற்றிருக்காங்க. அதுவும் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது. ரசத்தயிர் வாங்கலை. எனக்கு இன்னொரு விருந்து இருக்குது, அங்கே போகணும். ஐஸ்கிரீம் வாங்கலை, சாப்பிட தோணல. அதனால் ஸ்ட்ரைட்டாக விருந்து முடிஞ்சிருச்சு. வந்து அம்மாவோட அடுத்த விருந்து கிளம்பிட்டோம். நீ வந்து மற்ற வீடியோ அங்கே போய் பார்க்கலாம்.
காளான் பிரியாணி நல்லா இருந்தது, காளான் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தயிருக்கு போயிட்டேன். ஆனால் சாப்பிடும் போது நாங்கள் சாப்பிட்றதுனால பாயாசம் அங்கே விட கொஞ்சம் அதோட பெட்டராக இருக்குது. ரெண்டு விழுந்து முடிச்சு அம்மாவும் நானும் கிளம்பிட்டோம். நீ மறுபடியும் என்னென்னு பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.